கிட்ட பார்வை, தூர பார்வை, கண்ணில் வந்து எரிச்சல், அதே மாதிரி புறா வளர்ந்துருக்கிறது, இந்த மாதிரி தொந்தரவுகளுக்கு எல்லாத்துக்குமே இந்த கண்ணொளி தைலத்தை தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதை எடுக்க எடுக்க உங்களுக்கு ஒரு 10-15 நாள் இம்ப்ரூவ்மெண்ட்டை உங்களால் பார்க்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு டெய்லியும் காலையில் ஒரு சொட்டு, ஈவினிங்கில் ஒரு சொட்டு அப்ளை பண்ணிட்டு வாங்க. இந்த மருந்து கண்டிப்பாக நல்ல வேலை செய்யுது. அவ்வளோதான். எனக்கு சொல்ல தெரியல, பேச தெரியல. ஆமாம், நல்ல வேலை செய்யுது, நல்லாவும் இருக்கு. இப்போ தூர பார்வை தெரியல, நீங்களே ஃபர்ஸ்ட் ஒரு தூர பார்வை படிச்சிடலாம். ஒரு 500 மீட்டருக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்க மஞ்சள் எழுத்துல ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்றத உங்களால படிக்க முடியுதா? படிச்சா படிக்க, இல்ல தெரியுதுன்னு சொல்லுங்க, இல்லன்னா இல்லன்னு சொல்லிடுங்க. தெரியுதா? ரத்னா சிட் ஃபைனான்ஸ் பிரைவேட் லிமிடெட். உறுப்புகளை எல்லாமே கொஞ்சம் பலப்படுத்தி கொடுக்கும். அது கண்ணுல இருக்கிற தொந்தரவு இருந்தாலும் சரி, கிட்னி சார்ந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஹார்ட்ல இருக்கிற பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த மாதிரி உறுப்புகளை வந்து பலப்படுத்தி கொடுக்கறப்போ நோயினுடைய தன்மை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அன்பு சோனாரிதாஸ். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். கிட்ட பார்வை தூர பார்வை இருந்துச்சுங்களா? அது வந்து 3 மாசம் இப்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. எப்படி எல்லாம் இருந்தது அந்த கிட்ட பார்வை தூர பார்வை? எத்தனை இடத்துக்கு போயிருப்பீங்க சார்? கண் டெஸ்ட் பாத்தீங்கன்னா சரியா எழுத்துக்கள தெரியாது. அப்புறம் சரி கண் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி இப்போ சுகர் அங்க இங்கிலீஷ் மருத்துவம் பார்த்துட்டு கண்ணுக்கு எதுக்கும் பார்த்துக்குங்கன்னு சொன்னாங்க. பார்த்துட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கண்ணாடி போட்டே ஆகணும்னு போட்டதுங்க. அப்புறம் அது நாளடைவு இந்த கண்ணு ரொம்ப அதிகமா தூரத்துல தெரியறது இல்லை. அப்புறம் அதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே வந்தாங்க கண்ணாடி எல்லாம். இப்போ ரொம்ப இதாக இருந்தபோது இப்போ நமக்கு சுகருக்கு மருந்து எடுக்கும்போதே அவங்க ஷார்ட்டை கேட்டபோது இதுக்கு மருந்து இருக்கு எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. தைலம் கொடுத்தாங்க சார், அது கண்ணொளி தைலம் கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து 3 மாசம் போட்டு இப்போ கண்ணாடி போறதில்ல. சரி நண்பர்களே, இப்போ ஐயாக்கு கண்ணுக்கு மருந்து வருதா பாருங்க. கிட்ட பார்வை, தூர பார்வை, கண்ணில் வந்து எரிச்சல், அதே மாதிரி புறா வளர்ந்துருக்கிறது, இந்த மாதிரி தொந்தரவுகளுக்கு எல்லாத்துக்குமே இந்த கண்ணொளி தைலத்தை தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதை எடுக்க எடுக்க உங்களுக்கு ஒரு 10-15 நாள் இம்ப்ரூவ்மெண்ட்டை உங்களால் பார்க்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு டெய்லியும் காலையில் ஒரு சொட்டு, ஈவினிங்கில் ஒரு சொட்டு அப்ளை பண்ணிட்டு வாங்க. உள்ளுக்கு கொடுக்குற மருந்து மாத்திரையும் சேர்த்து எடுத்துட்டு வாங்க ஐயா. 1 மாசத்துல எந்த அளவுக்கு இந்த பாதிப்பு குறைஞ்சிருக்கு என்னன்னு நம்ம மாசம் நம்ம பாத்துக்கலாம். டாக்டர், இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசமா டாக்டர் சதீஷ்குமார் உங்ககிட்ட சிகிச்சை எடுக்கிறாங்க. இப்போ 15 வருஷமா சுகர் இருந்தது. அது இன்சுலின் பாத்தீங்கன்னா 40 அதையும் வித்ட்ரா பண்ணிட்டாங்க, மாத்திரையும் இப்போ வித்ட்ரா பண்ணிட்டாங்க. இப்போ நீங்க கொடுத்த மருந்தை வந்து கண்டினியூ 6 மாசமா எடுத்துக்கிறாங்க. இப்போ இதோட சேர்த்து தூர பார்வைக்கும் கிட்ட பார்வைக்கும் மெடிசன் எடுத்திருந்தாங்க. 3 மாசத்துல நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. இது எப்படி சாத்தியம்? அதாவது என்னன்னா, நம்மளுடைய சுகருடைய பாதிப்பு எந்த அளவுக்கு நம்ம மருந்து எடுத்து கண்ட்ரோல் ஆகுதோ அதே போல நம்ம உறுப்புகளை எல்லாமே கொஞ்சம் பலப்படுத்தி கொடுக்கும். அது கண்ணுல இருக்கிற தொந்தரவு இருந்தாலும் சரி, கிட்னி சார்ந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஹார்ட்ல இருக்கிற பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த மாதிரி உறுப்புகளை வந்து பலப்படுத்தி கொடுக்கறப்போ நோயினுடைய தன்மை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். அதே போல சுகர் ரொம்ப வருஷமா இருக்கிறதுனாலதான் இந்த பாதிப்பு, கண்ணுல நரம்பு கிரம்பு எல்லாமே பாதிப்பு அதிகமாகும். இந்த மருந்து எடுக்க எடுக்க பாதிப்பு எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து எடுக்க எடுக்க உங்களுடைய மருந்து மாத்திரை வழக்கமா சாப்பிடறத படிப்படியா குறைச்சிக்கிட்டு வரலாம். அதே போல எடுக்க எடுக்க மருந்து நம்ம கொடுக்குற மருந்து மாத்திரை தொடர்ச்சியா எடுக்க எடுக்க பாதிப்பு குறைஞ்சி உங்களுடைய முன்னேற்றத்தை பார்க்க முடியும். அதையா இப்ப பாத்தீங்கன்னாக்கா 5 மாசமா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா அந்த மாத்திரை எல்லாம் கம்மி பண்ணி இப்ப அதையும் இல்லாம இப்ப நீங்க கொடுத்த மட்டும் எடுக்கிறாரு. இப்ப கண்ணுக்கும் கொடுத்துருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றாரு. இது வந்து பாத்தீங்கன்னாக்க இங்க வர்றவங்களுக்கு எல்லாமே சிறப்பான சிகிச்சை கொடுக்குறீங்களே, இது வந்து தொடர்ந்து இது மாதிரி தான் எக்ஸசைஸ் பண்ணணுமா? கண்டிப்பா. அன்றாடம் நம்மளுக்கு உடம்புக்கான உணவு மாத்திரம் கிடையாது, உடம்புக்கும் பயிற்சியும் தேவை. இது மாதிரி கண் பயிற்சி கண்டிப்பா கண்ணுக்கும் நம்ம கொடுத்து சுத்தி நம்ம இந்த மாதிரி பயிற்சி கொடுக்கறதுனால சின்ன சின்ன ரத்த நாளங்களை இயக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு டிப்ஸை செஞ்சு கொடுக்க முடியும். அது வீட்டுல இவங்களே இதை செஞ்சுக்கலாம், அன்றாட செய்யலாம். நன்றி டாக்டர். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சியா இருக்கேன் சார். இப்போ இவருக்கு இந்த கிட்ட பார்வை தூர பார்வை பிரச்சனை பாத்தீங்கன்னா 3 மாசத்துல சரியாச்சுன்னு சொல்றாரு. என்ன சிகிச்சை கொடுத்தீங்க? அந்த கண்ணொளி தைலத்துல அப்படி என்ன அதாவது மூலிகைகள் கலந்துருக்கு? ஆக்சுவலா கண்ணொளி தைலத்துல வந்து நம்ம நிறைய மூலிகைகள் சேர்க்கிறோம். கிட்டத்தட்ட 48 வகையான மூலிகைக்கு மேல வந்து நம்ம அதுல சேர்க்கிறீங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னாக்க கண் செல்களை வந்து பலப்படுத்தணும். ஓகேவா? முக்கியமா அது என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு இந்த கிட்ட பார்வை தூர பார்வை வர்றதுக்கான காரணம் என்னன்னா, நமக்கு கண்ணுக்குள்ள இருக்கிற அந்த லென்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்க ஃபேட் ஆகும். இப்போ ஒரு கண்ணோட வேலை என்ன, ஒரு ஒரு பொருள் மேல ஒளிப்பட்டு அந்த ஒளியானது நம்ம கண்ணை வந்து அடையுது. அப்படி அடையும் போது அது வந்து எது வழியா போகும் அப்படின்னாக்க அந்த லென்ஸ் வழியா தான் ஊடுருவி போகும். அந்த ஊடுருவி போய் பின்னாடி விழித்திரையில படும். சரிங்களா? இப்போ அந்த லென்ஸ் வந்து என்ன ஆகும், சிலருக்கு தடிமன் ஆகலாம்,
இல்லை வந்து ஃபேட் ஆகலாம். இப்போ நமக்கு கண்ணாடி புதுசாக வாங்குறோம், அது வந்து பளபளன்னு இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு வெயிலில் காஞ்சி மஞ்சள் ஆகுது இல்லையா? ஆமா. அதே மாதிரி தான் நம்ம லென்ஸும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறது படிப்படியாக அந்த கிளியரிட்டி வந்து போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து ஃபேட் ஆகிட்டே வரும். இல்லை அப்படின்னாக்கா வயசுக்கு தகுந்த மாதிரி வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி அந்த தடிமன் ஆகும், இதாகும். ஸோ இதனால் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பின்னாடி அந்த விழித்திரையில் படுற அந்த ஒளியானது மாற்றி ஃபோக்கஸ் இது மாறப்போம். இப்போ நாம் இந்த உள் மருந்துகளாகவும் சில டைமில் கொடுப்போம், ட்ராப்ஸாகவும் கொடுக்கும். இப்போ இதை கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்க அந்த லென்ஸை வந்து நம்ம கொஞ்சம் பாலிஷ் பண்ணி போட்ட மாதிரி, க்ளீன் பண்ணி போட்ட மாதிரி கொஞ்சம் அப்போ அந்த ட்ரைனஸ் அந்த ஃபேட் வந்து கொஞ்சம் கம்மியாகும் போது ஒளி ஊடுருவல் தன்மை கொஞ்சம் அதுக்கு வந்து அதிகமாகுது. அப்போ அந்த விழித்திரையில் வந்து நமக்கு வந்து அந்த ஒளியானது போய் கரெக்டாக படுது. அப்போ படும்போது வந்து அவங்களுக்கு கண் பார்வையில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வருது. இதில் வந்து சிலருக்கு நரம்பு வீக்னஸ் இருக்கும், சிலருக்கு வந்து உள்ளே இருக்கிற ரத்த குழாய்கள் வந்து வெடிப்பு இருக்கும், சிலருக்கு உள்ள ப்ரெஷர் இருக்கும், அழுத்தத்தினால அந்த கண் செல்கள் வந்து சிதைவடையும். இந்த மாதிரி பல காரணங்கள், அது ஒன்று மட்டுமே இருக்காது, கூட சேர்ந்து கோமார்பிலிட்டின்னு சொல்லுவாங்க, சுகர்னால வந்திருக்கும், பிபினால வந்திருக்கும், இந்த மாதிரி. அப்போ நோய் நாடி நோய் முதல் நாடி அதை தணிக்கணும், அதை தணிக்க வாய் நாடி வாய்ப்பு சேரும். ஸோ கண் எந்த பிரச்சனை வருதோ, கண்ணில் என்ன பிரச்சனை இருக்கு, அது வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் சேர்த்து நம்ம அதுக்குண்டான மருந்துகளை கொடுக்கும்போது தன்னைத்தானே வந்து அந்த குணமாகும் தன்மை, ஹீல் பண்ற தன்மை, சரி செய்யும் தன்மை நம்ம உடம்புல இருக்கு. அப்போ அது நமக்கு உதவும் போது அது வந்து நல்லா பிடிச்சிக்குது, வேற ஒன்றும் இல்லை. சரிங்க சார். இப்போ 3 மாசத்துல உங்களுக்கு கண் கண்ணாடி இல்லாம நல்லா பாக்குறேன்னு சொன்னீங்கல்ல, இப்போ நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கிட்ட பறவை தூர பறவை கண்ணில் குளிக்கும்போ கேட்ராக் குழந்தைருக்கு ஃப்ரெஷ்ஷாக ரெட்டினோபதி அப்படின்லாம் சொல்றாங்க. அவங்களுக்கு உங்களுக்கு சார்பாக என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த மருந்து கண்டிப்பா நல்ல வேலை செய்யுது, அவ்வளவுதான். எனக்கு சொல்ல தெரியல, பேச தெரியல. ஆமா, நல்ல வேலை செய்யுது, நல்லாவும் இருக்கு. ஓகே. ஆமாங்க, பார்க்க உங்களுக்கு பார்வை நல்ல தூரத்துல எல்லாமே நல்லா தெரியுதுங்க, எழுத்துகள் நல்லா தெரியுது. நல்லா கண்ணாடி இல்ல அதாவது சந்தோஷமா இருக்கு. இளைஞர்களே, ரொம்ப அற்புதமான பதிவு, நல்ல ஒரு அற்புதமான டெஸ்டிமோனி வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கும் கண் சார்ந்த பிரச்சனைகள் தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சார் பார்த்தீங்கன்னா கிட்னில ஸ்பெஷலிஸ்ட், கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள் பார்ப்பாரு. அதே மாதிரி பேரலைஸ்க்கு ரொம்ப நல்ல அருமையான ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர், அதுவும் பார்ப்பாரு. சுகரு, உடல்ல வர்ற 4448 வியாதிக்கும் சிறப்பான சிகிச்சை கொடுக்குற இடம் இந்த ஏஞ்சல் கிளினிக். இங்க பாத்தீங்கன்னா படிச்ச படதாரி மருத்துவமனை சார் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களும் அருமையா ஒர்க் பண்ணிருக்காங்க. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார்.